ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, சார், ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு அது ஒன்று சரியாக இருந்தால் போதும், அதையே நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி சின்ன லாபம் கிடைச்சாலும் போதும், நான் என்ன பண்ணிக்கிறேன், தொடர்ந்து நான் அதில் சர்வே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தார். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் ஸ்டாக் மார்க்கெட்டில், எனக்கு மிக குறைவான லாபம் கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள். அதாவது பொதுவாக ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என் கிளாஸில் படிக்க ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு 50 இது ரெண்டில் தான் நான் ஸ்டாக்கே செலக்ட் பண்ண சொல்லுவேன். எதற்காக அப்படின்னா, டக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், சரிங்களா? முடவாத்து அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. நீங்கள் ஷேர் எல்லாம் வாங்கிடுவீங்க, ஆனால் விற்கும்போது வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனை இதில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஸோ இந்த ஒரே ரீசனுக்காக தான் நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்தாலும் சரி, நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கிற ஸ்டாக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அந்த இஷ்யூ உங்களுக்கு வரும். அதுக்கு இப்போ ஃபைன் எல்லாமே உண்டு, சரிங்களா? ஸோ ரைட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுனால எப்போதுமே இதை ரெண்டையுமே சூஸ் பண்ணுங்கள். அதே போல் சின்னதாக ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது தான் என்னுடைய பெஸ்ட்டான சஜஷன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 மந்த்க்குள்ளே டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போது நான் இதில் ட்ரெண்டை ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? என்ன ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் சப்ஜெக்ட்னு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரெண்ட் ரொம்ப புரிஞ்சிருக்கணும். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்விங் இதுக்குள்ளே பண்ணுவாங்க. இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? இது ஸ்விங் ட்ரேட் கிடையாது, சரிங்களா? ஸ்விங் ட்ரேட் அப்படின்னா மந்த்துக்கு கீழே, அதாவது 3 வீக்ஸ்க்கு பிலோ இல்லைனா 21 டேஸ்க்கு பிலோவாக பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங்கு, சரிங்களா? இந்த ஸ்விங்கில் பண்ணுறதுனால நான் ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஸோ இப்போ மேஜராக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்விங்கில் பண்ணும்போது இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை ப்ராப்பராக பண்ணணும். அப் ட்ரெண்டை பையுக்கும், ஃப்ளாட்டை பையுக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போது இதுக்குள்ளே இது டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ராப் பண்ணியிருக்கிறத பார்த்தா இப்போ நான் ட்ராப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 டே கேண்டலாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா ட்ரெண்ட் கிளியர் வியூ கிடச்சிரும். ட்ரெண்டோட வியூ இங்கே ரொம்ப கிளியராக என்ன கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல் எல்லாமே கிளியராக கிடச்சிரும். இப்போது நான் தொடர்ந்து லாபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரியா ட்ரெண்டு பிரேக் அவுட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, மந்த்லி கேண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அதனுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது டவுன் ட்ரெண்டு தானே? டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்டு பிரேக் ஆகணும். இந்த ஸ்விங்கில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ஹைலி ரிஸ்க் டவுன் ட்ரெண்டில். பட் பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்டாக் இருக்குது பாருங்கள், இது கோல்பால். இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இதை ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணிடுங்க, சரிங்களா? அகெயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ட்ரெண்டு பிரேக் ஆன உடனே என்ட்ரியை கொடுத்துருக்காங்களா? அகெயின் இங்கே பிரேக் அவுட் ஆனால் இங்கே அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட் மந்த் கணக்கில் இருக்கா, சரிங்களா? ஸோ நார்மலாக இந்த இடம் பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2062 இருந்து, சரிங்களா, ஹையை பாருங்கள்.
2178 வரைக்கும் போயிருக்கும். சரிங்களா? நான் நார்மலாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். ஆனால் இதில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஹோல்டிங்கில் பண்ணிடுவீங்க. இப்போது ஆப்ஷனை உல்ட்டாவாக பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் எஸ்ஆர்எஃப் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எவ்வளோவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு? 2361 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி எதுன்னு தேடி கொஞ்சம் மேலே போகணும், ரொம்பலாம் இல்லை. சரிங்களா? இப்போ எஸ்ஆர்எஃப்லேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 39 பாயிண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே போயிட்டு புட் ஆப்ஷனை என்ன பண்ணணும், நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணணும். நீங்கள் சரியாக 1,63,000 உங்களுக்கு இதில் தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் சரியாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் நடந்து அடுத்த மந்த் கேண்டில் மேலே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது மந்த்லி கேண்டில் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக பண்ணுங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கடினம். அதனால தான் ட்ரெண்டு பிரேக் அவுட்டை எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது. இன்னும் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த் எண்டு வரும்போது என்ன ஆகும், ப்ரீமியம் கரையும். அதனால் உங்களுக்கு 2 ஃபேவரிஸும் இருக்கும். ஒன்று, நீங்கள் ட்ரெண்டை தப்பாக செலக்ட் பண்ணாலும் பெரிய லெவலில் லாஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லிங்கில் வராது. இந்த மந்த் நீங்கள் சரியாக என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எங்கே இருந்திருக்குன்னு பாருங்கள். 223 இருந்து ஹை வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம சரியாக கணிச்சிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு ப்ராஃபிட்டாக எடுத்துடலாம். கிட்டத்தட்ட இப்போ 55 பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தாலே நமக்கு ஒரு 20,000 கிட்ட ப்ராஃபிட் வரும். ஏன்னா 0 ஆயிரும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது என்ன ஆகும், நவம்பர், இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகும், அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்ன ஆகும், 0 ஆகும். நீங்கள் இந்த மணியில் ப்ராப்பராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து மேலே வர வர என்ன ஆகும், இது அவுட் ஆஃப் த மணியாக மாறும். மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இந்த 20,000 அப்படிங்கிறது கரெக்டாக கிடச்சிடும். இதை தான் பெரிய பெரிய ட்ரேடர் எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் இங்கே பார்த்தாலே மந்த்லி கேண்டில் எங்கே பிரேக் அவுட் இருந்தாலுமே நீங்கள் பாருங்களேன், இப்போ ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட் நோக்கி வருதுன்னா இதனுடைய பிரேக் அவுட்லேயே ப்ராஃபிட் இருக்கும். மேஜராக எல்லா சைடும் இது சப்போர்ட்னு எடுத்துகிட்டேன்னா இங்கேருந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸ்விங்கில் பண்ணாலும் சரி தான், ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு உகந்தது. ஏன்னா கால் ஆப்ஷன் மேலே போனால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, புட் ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு அப்போ ஒரு 4 lakh கிட்ட தேவைப்படும். ஏன்னா ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். இதில் 2 lakh போட்டாலும் 2 lakh ஹெட்ஜிங் ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.